சொல்லணும்னு எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் 2010க்கு பிறகு பிறந்த பிள்ளைங்கள்ட்ட தான் இந்த 15 ஆண்டுகளில் வந்து டிப்ரெஷனுடைய அளவு 2000 இப்போ டீனேஜில் இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்க வந்து மன அழுத்தத்துக்கு அதுக்கு முந்தி எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போ மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த சமூக வலைதளம் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய உலக அளவில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வு சொல்லுது. இதில் அவங்க தங்களை காட்டிக்கொள்வதற்காக வேண்டி தங்களை திறமையானவர்களாக அல்லது தங்களின்பால் மக்களை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஃபோட்டோவை சும்மா போடுறது இல்லை, அதுக்கு ஒரு ஃபில்டர் போட்டு அது ரொம்ப அழகாக போடுறாங்க. உடனே பக்கத்தில் இன்னொரு பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்குது, அந்த பிள்ளை அவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம அழகாக இல்லையேன்னு அதுக்கு தோணுது. உடனே இது ஒரு ஃபோட்டோ எடுக்குது, அது ஒரு ஃபில்டர் போட்டு போகுது, நம்மளும் சூப்பரான ஆள் தான் போல இருக்குது. அப்படி அவங்க கண்ணாடியை பார்க்குற பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு தங்கள் மீது ஒரு நம்பிக்கை வர்றது இல்லையா, கான்ஃபிடென்ட் வர்றது இல்லையா. என்னன்னு கேட்டால் நம்ம அழகா இல்லைன்னு தோணுதான் அவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய ஆபத்து இது. இது எல்லா வீடுகள்லையும் வந்துகிட்டே இருக்குது. இது எங்கே